பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக 22 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டனர். அதில் 14 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தலா 4 வாக்குறுதிகள் அறகுறையாகவும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அதாவது 22ல் வெறும் 4 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 35 வயதிற்கு மேற்பட்ட கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கைப்பெண்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலை வழங்கப்படும். எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க? 0. கருவுற்ற பெண்களுக்கு மாதம் 3000 வீதம் 8 மாதத்திற்கு மொத்தம் 24,000 ரூபாய் வழங்கப்படும். கொடுத்தாங்களா? இல்லை. 5 வகையான திருமண நிதி உதவி திட்டங்கள் வழங்கப்படும். உதவி தொகை 30,000 உயர்த்தப்படுவதுடன் 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும். வாக்குறுதி எண் 255, 56, 57, 58, 59. வறுமை கோட்டு கீழ் வாழும் குடும்பங்கள் சேர்ந்த 1 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல், மண்பானை செய்தல் போன்ற விவசாயம் சார்ந்த சிறு தொழில் செய்ய 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வாக்குறுதி எண் 261. இல்லை. அப்போது திமுக அரசு நான் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான ஒரு அரசுன்னு சொல்லிட்டு வரேன். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் 4 வயது பெண்களிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. அது பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் அவங்க வளர்ச்சிக்கு என்ன? நீங்கள் இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா அது அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. உரிமை தொகை, அது பேர் உரிமை தொகை. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உரிமை இல்லை. அதில் 1000 ரூபாய் கொடுத்து அந்த உரிமையை மீட்டெடுக்கிறாங்களாம்மா இவங்க? எவ்வளோ மோசடி, எவ்வளோ மோசடி இது.